Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இந்த ரெண்டு ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ வாங்க எப்பவும் போல த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 லைன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் நம்பர் 2ல இருந்து எடுத்துட்டு பேக்கில் ஒரு பேக்கில் வந்துட்டு ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நம்பர் 1க்கு போயிட்டு சிங்கிள் பட்டன் ஹோலில் இப்படி நீடில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி இழுத்த மாதிரி இப்படி இழுத்துட்டு இது எடுத்துக்காமல் இருக்க இங்கே ஒரு லாக். அடுத்தது நம்பர் 3ல் ஒரு பஞ்ச் பண்ணி இந்த பக்கம் இழுத்துட்டு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். இங்கே ஒரு செயின் நம்பர் 1ல் நீடில் த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு சென்டரில் ஒரு லாக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். அது எடுத்துக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக். நம்பர் 3ல் ஒரு பஞ்ச் இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா லாக் க்ரியேட் ஆகிடும். அது எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். ஒரு செயின் நம்பர் 1ல் ஒரு பஞ்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி இழுக்கிறோம். ஒரு லாக் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக். நம்பர் 3ல் ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஆப்போசிட்டில் இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் க்ரியேட் ஆகும். அதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். அடுத்தது செயின் இப்போ மாட்டிச்சு அப்படின்னா இப்படி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணலாம். ஒரு செயின் நம்பர் 1 இப்படி இழுத்தீங்க அப்படின்னா லாக் விழுந்துடும். ஒரு டைமில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரல அந்த லாக் அப்படின்னா 2-3 டைம் இழுத்து பாருங்கள். சில்க் த்ரெட் வந்துட்டு பிசுறு தட்டாமல் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதில் அவுட்புட் கொண்டுட்டு வர முடியும். செயின் ஸ்டிச் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்நேரம் உங்களுக்கு வந்துட்டு சில்க் த்ரெட் வந்திருக்கும். இனி போக போக நல்லா வந்துடும். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு செயின் ஃபஸ்ட் லைனில் ஒரு பஞ்ச் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு லாக் வச்சுட்டு நம்பர் 3ல் ஒன்று இழுத்துட்டு லாக் வச்சிடுறோம். இப்போ நான் பேசாமல் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். பக்கத்தில் நடந்துகிட்டே இருக்கிறது என்னோடய பொண்ணுங்க, நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்காதீங்க. 4 வயசு தான் ஆகுது. நீங்கள் கிளாஸை பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கிடுச்சு, அதனால் மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு இங்கே வந்துட்டு 2 செயினில் வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் ஸ்பேஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இதுலேயும் சிங்கிள் பட்டன் ஹோலில் எப்படி இமேஜ் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களோ அதே மாதிரி இதுக்கு ஒரு தனி இமேஜ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். சிக்கிச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 லைன் வந்துட்டு சரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க பட்டன் ஹோல் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இதே மாதிரி 1/2 சென்டிமீட்டர், இன்ச் கிடையாதுங்க, 1/2 சென்டிமீட்டரில் இதுக்கு வந்துட்டு இன்ச்சுன்னு சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு 1/2 சென்டிமீட்டர் கேப்பில் வந்துட்டு
நீங்கள் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இது வந்துட்டு இந்த கிளாத் கலர் கீழே தெரியக்கூடாதுங்க. இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்துட்டு நம்மளுக்கு தெரியக்கூடாது. இந்த த்ரெட்டோட கலர் தான் தெரியணும். இப்போ வாங்க ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நூலை எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு மேலே இருக்க லைனுக்கு போயிட்டு பிடிச்சி இதே மாதிரி இழுக்கணும். இதுக்கு வந்துட்டு கீழே மட்டும் நீங்கள் லாக் வச்சிங்கன்னா போதும். இங்கே வந்துட்டு செயின் போட வேண்டிய தேவையில்லை. மறுபடியும் நம்ம மேலே போயிடணும். இது ஃபில்லிங் தானே பண்ணுறோம். கிளாத் கலர் கீழே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபில்லிங் பண்ணணும். தெரியுதுங்களா உங்களுக்கு கிளியராக? இந்த மாதிரி கீழே பிடிச்சு இழுங்க. நூலை 2 நூலாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு பஞ்சு அதே மாதிரி சிங்கிள் பட்டன் ஹோலுக்கும் டபுள் பட்டன் ஹோலுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும்தான். இந்த இடத்துல நம்ம செயின் போட போகிறது இல்லை. அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுத்துட்டு இங்கே ஒரு லாக், கீழே ஒரு லாக், மேலே ஒரு பஞ்ச், நூலை சுற்றி விட்றோம். த்ரெட்டை நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் க்ரியேட் ஆகும். அதை எடுத்துக்காமல் இருக்க நம்மளும் ஒரு லாக் வந்துட்டு கீழே போடுறோம். அது மட்டும்தாங்க. இதுதான் வந்துட்டு பட்டன் ஹோல் ஃபில்லிங். இது மேக்ஸிமம் நம்ம ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோங்க. ஏன்னா ஃப்ளாட் லோடிங் இருக்குது. ஃப்ளாட் லோடிங்கில் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. கிராஸ் லோடிங், ஸ்ட்ரெயிட் லோடிங்னு சொல்லிட்டு. அடுத்து அட்வான்ஸ் போயிட்டோம் அப்படின்னா பேடல் லோடிங் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி லோடிங் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் சைஸ் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு, குட்டியாக ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிளாத் கலர் கீழே தெரியக்கூடாது. இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா மேலே தூக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பேஸ் இங்கேருந்து இங்கேயெல்லாம் கொண்டு போய் போடக்கூடாது. இது ஓகே, கரெக்டான ஸ்பேஸு. இங்கேயெல்லாம் கொண்டு போய் போட்டு நீங்கள் பிடிச்சி இப்படி இழுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது தூக்கிக்கிட்டு வந்துடும். ஒரு பஞ்சு கீழே பிடிச்சி இழுக்கிறோம். இதுக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்டன்ஸ்க்கு ஒரு செயின் போடுறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங்க்கு போட மாட்டோம். இப்படி பிடிச்சி இழுக்கிறோம், அவ்வளோதான். கிளாத் கலர் தெரியக்கூடாது. இதில் அதுதான் கான்செப்ட். கிளாத் கலர் தெரியக்கூடாது. இந்த மாதிரி வரல இல்லை மாட்டிச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு செயினை பிரித்து விட்டுட்டு போடுங்க. இந்த மாதிரி தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடுறேன்னு பாருங்கள். பேசாமல் போடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாங்க இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நான் பேசாமல் போட்டதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்றேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளாத் கலரே தெரியாது. இந்த மாதிரி கிளாத் கலர் தெரியாத மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இமேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்களா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிளாத் கலர் கீழே தெரியக்கூடாது, மேலே வந்துட்டு த்ரெட் கலர் மட்டும்தான் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும், அது மட்டும்தான். அப்புறம் என்ன, நம்பர் 1 அது. அப்புறம் வந்துட்டு ரொம்ப லாங் ஸ்பேஸ் இங்கேருந்து இங்கே அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரிய இடத்துல ஃபில் பண்ணக்கூடாது. ரெண்டாக அப்படி பெரிய இடமா இருந்தால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். பை பாய். உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் கிளாத்தே தெரியல, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் தான் உங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணிவிட்டு, நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் போட்டோம்னா எந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அவுட்லைன் வந்துட்டு கம்பல்சரியாக போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன், இதே இமேஜில் போடணுங்கிறது கிடையாது. வேற ஒரு இமேஜை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்து போடுங்க. இதே மாதிரி டபுள் பட்டன் ஹோலுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்க, வெளியில் எடுத்து காமிக்கிறேன். தெரியுதுங்களா? நான் A4 சைஸ் இமேஜுக்கு எடுத்து பண்ணியிருப்போம் நாங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்குதோ அந்த இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.